சூப்பர் ஹிட் படமான ஜோ டீமின் அடுத்த படைப்பு சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன், யோகி பாபு நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் உலகமெங்கும். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சுமன்குமார் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரகுதாத்தா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படம் ஒரு பீரியட் படம், 1960களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. படத்துடைய ஹீரோயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை கொண்டவங்க, பெண் அடிமைக்குத்தனத்துக்கெல்லாம் எதிரானவங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு போராட்டம் நடக்குது. அந்த இந்தி திணிப்பு போராட்டத்திலலாம் கலந்துக்கிறாங்க. இவங்க வந்து பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணத்து மேலாம் பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் இவங்க தாத்தா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால நான் சாகிறதுக்குள்ளே பேத்தியோடைய கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்காக அவசரமாக அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முற்போக்காக இருக்கிறதுனாலே இவங்களுக்கு மாப்பிள்ளை செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இவங்களே ஒரு முடிவு பண்ணுறாங்க, யாராவது ஒரு முற்போக்கானவனை கல்யாணம் பண்ணலான்னு. அப்போ பார்த்தா இவங்க கூட நட்பாக பழகக்கூடிய முற்போக்காக இருக்கக்கூடியவர் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நபரையே இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிந்திக்கு எதிரான இவங்க ஒரு கட்டத்தில் ப்ரமோஷனுக்காக ஹிந்தியை கற்றுக்கிட்டு ஹிந்தி எக்ஸாம் எழுதணுன்ற ஒரு சூழ்நிலை வருது. இப்போது இந்த கல்யாண விஷயம் என்னாச்சு, இந்த சூழ்நிலை அவங்களுக்கு எதனால் உருவாச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நமக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஆரம்பத்தில் ஹீரோயினும் ஒரு போராளியாக காட்டுறாங்க, அப்புறம் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் பேங்க் ஸ்டாஃப்னு சொல்கிறாங்க. இவங்க போராட்ட குணத்தினால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது அது கதையா, இவங்க எப்படி எழுத்தானாங்களா இல்லையா அப்படிங்கிறது கதையா, சரி இவங்க போராளியாக இருந்தால் இவங்களுக்கு வர்ற பிரச்சனையை இவங்க டைரக்டரில் ஃபேஸ் பண்ணணும், இவங்க ஏன் ஒளிஞ்சு மறைஞ்சி ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான குழப்பம்லாம் இருக்குது. எந்த கேரக்டருமே ஒழுங்காக டிசைன் பண்ணவே இல்லை. எல்லாத்துலேயுமே முன்னுக்கு பின் முரணான ஒரு டிசைன் தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த படம் காமெடி படமா சீரியஸ் படமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே பாதி படத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்புறம் தான் இவங்க ஐடியா என்னன்றது நமக்கு தெரிஞ்சுது. இது ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லி சீரியஸாக காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் வெறுப்பேற்றுறதுக்கு எடுத்த படம் அப்படிங்கிறது நமக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முழு கதையிலே ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான் இதில் மீறுது. இவங்க ஒரு ஃபுல் லென்த் கதையாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சீனையும் நீட்டி முழக்கி எடுத்து வச்சுருக்கிறாங்க. அது பெரிய ஜவு மிட்டாய் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மைய கதையிலே முக்கியமான விஷயமாக வர்றது ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவங்களுக்கு உடன்பாடு உள்ள ஒரு விஷயம். அந்த விஷயம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கலாம். இவங்க வந்து நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கலை, ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்போக்காக சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருந்தாலாவது படம் முடிஞ்சு போகும்போது இந்த படத்தில் இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம காலத்தில் மனசுலேயே இருந்திருக்கும். அதையும் கூட டீட்டெயில் பண்ண விட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்ம கூட பழகிற படித்த பலருமே கூட ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயம், ஹிந்தி கற்றுக்கிட்டால் நல்லது தானே, இந்திய இவனுங்கெல்லாம் எதிர்க்கிறானுங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. அதில் இருக்கிற இந்தியை நம்ம இந்த படத்தில் சொன்ன மாதிரி ஹிந்தியை வந்து நம்ம ஒருபோதும் எதிர்க்கவே இல்லை. ஹிந்தியை திணிக்கிறது தான் நம்ம எதிர்க்கிறோம். ஹிந்தி நம்ம விருப்பப்பட்டால் போய் கற்றுக்க போகிறோம், அதை யாருமே தடுக்கலை. ஆனால் இவங்க பாட்டுக்கு ஈஸியாக ஹிந்தியை நம்ம வந்து அலோவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோமே, வெள்ளைக்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு 200 வருஷம் இருக்குமா, 200 வருஷத்தில் தான் நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிற மொழி நமக்கு அறிமுகமாகுது. இப்போ 200 வருஷத்தில் இங்கிலீஷ் நமக்குள்ளே முழுசுமாக பூந்துடுச்சு. இப்போது நம்ம தமிழ் பேசும்போது இங்கிலீஷ் கலக்காமல் நம்மளால் பேச முடியுதா? ஒரு 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தையாவது இங்கிலீஷ் வந்துடுது. அப்போ நமக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா கட்டாயமாக அந்த இடத்துல தமிழில் என்ன வார்த்தை இருக்கோ அதை தானே போட்டு பேசுவோம். இப்போ இங்கிலீஷ் தெரியறதுனால தானே நம்ம 2 வார்த்தை இங்கிலீஷை கலக்க வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஹிந்தியும் வந்து நம்ம கலந்துருச்சுன்னு வச்சுங்க, ஹிந்தியில் 2 இங்கிலீஷில் 2ன்னு போட்டு தமிழில் கொஞ்சம் வார்த்தையை போட்டு தமிழ் மாதிரி ஒரு பாஷையை பேசிகிட்டு இருப்போம். அது தமிழாக இருக்காது. இப்படி சிறுக சிறுக ஒரு மொழி அழிஞ்சால் அந்த மக்களுடைய கலாச்சாரம் அழியும், பண்பாடு அழியும், அந்த இனத்துடைய அடையாளமே அழிஞ்சிரும். இப்படியெல்லாம் ஒன்று நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்தியாவிலேயே மாநிலங்களாக பிரிக்கும்போது மொழிவாரி மாநிலமாக தான் பிரித்தாங்க. அப்படி மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும்போது இன்றைக்கி அந்த மாநிலங்கள்லாம் இந்தியை அனுமதிச்சதுனால அந்த மாநிலத்துடைய தாய்மொழியாக இருந்த மொழியெல்லாம் அழிஞ்சு ஹிந்தி தான் இன்றைக்கி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த தாய்மொழியை நீ மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கான். அந்த நிலைமை இங்கே வரக்கூடாது அப்படின்றதுக்கு தான் முன்கூடியே நம்ம யோசித்து ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்த்தோம்.
அதை கொஞ்சம் சீரியஸாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த படத்தில் சொல்லியிருக்கலாம். மற்றபடி இந்த ஒரு லைட்டான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இதில் டார்க் காமெடி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. துளியும் அது ஒர்க் அவுட் ஆகலை, சோதிக்க தான் செஞ்சுது.